ஜியோ பிளாக் ராக் வந்து ஒரு 5 என்எஃப்ஓ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. நியூ ஃபண்ட் ஆஃபரிங்க. இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நிறைய வந்து இப்போ மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்கு. யூடிஐ இது இருக்கு, HDFC இது இருக்கு, ஐசிஐசிஐ இது இருக்கு, ஆக்சிஸ் இருக்கு, நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இங்க ஜியோ இதுக்கு வந்து ஆட் ஆக போகுது. அண்ட் தென் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து ஆட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50, செகண்ட் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அண்ட் தென் தேர்ட் வந்து நிஃப்டி மிட் கேப் 150, அண்ட் தென் ஃபோர்த் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் 250, அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து நிஃப்டி 8 to 13 இயர் ஜிசெக் பாண்ட்ஸ் வந்து இங்க லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதுல 4 வந்து மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து ட்ராக் பண்ண போகுது. 5வது வந்து டெப் மார்க்கெட் வந்து ட்ராக் பண்ண போகுது. ஸோ இது 4 ஈக்விட்டி, இந்த 5வது மட்டும் இங்க டெப் மார்க்கெட் வந்து ட்ராக் பண்ண போகுது. இதுல வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே உள்ள வரும். ஸோ இந்த 5 ஃபண்ட்ல எதை வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த 5 ஃபண்ட் ஏற்கனவே நிறைய மார்க்கெட் பிளேயர்ஸ் கிட்ட வந்து நிறைய விஷயத்துல வந்து இருக்கு. உங்களுக்கு ஜியோ தான் வேணும் அப்படின்னா இங்க நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அண்ட் தென் மிட் கேப் கூட போய்க்கலாம். ஸ்மால் கேப் கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் வந்து இருக்கு. ஸோ ஸ்மால் கேப் அவாய்ட் பண்ணிட்டு அண்ட் தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க டேரக்டாவே அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கிடலாம். இல்ல அப்படின்னா நீங்க பாண்ட்ஸ் வேற எங்கன்னா டேரக்டா வாங்கிடலாம். அதுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போறது வந்து அவ்வளவு பெட்டரான ஐடியாவா எனக்கு தெரியல. ஸோ நீங்க என்ன எதுன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த புதுசா ஒரு 3 ஃபண்ட் ஆஃபரிங் வந்து வருது. அவ்வளவுதான் நியூஸா இருக்கு. ஸோ இங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. ஸோ நீங்க எங்க சூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை.